ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை உணவுகள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிஸ்கெட் வச்சு எப்படி க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. தேவையான பொருட்கள்: பால், பிஸ்கெட், கொக்கோ பவுடர், சர்க்கரை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பால் ஊற்றிடலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது பிஸ்கெட் எல்லாம் குட்டி குட்டியாக உடைச்சிக்கோங்க. நான் குட் டே பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் கொக்கோ பவுடருக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்பீடாக வச்சு அரைச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துடும். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் இருக்கிற மேலே இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ தான் பால் நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். அதனால நான் இன்னைக்கு 1/4 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். அதனால நான் 1/4 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். அதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஸ்கெட்டும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரையும் ஜாஸ்தி பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிஸ்கெட் கொக்கோ பவுடர் மிக்சிங் போட்டுடலாம். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம இதை அரைக்க போகிறோம். ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.